என்றான். அதற்கு லாபான், அப்போதும் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணனை ஏமாற்றி இந்த இடத்துல வருகிறாரு. வந்துட்டு இந்த இடத்துல மாமாவுடைய மகள்களை பார்க்கும் பொழுது லேயாளுக்கு கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வந்து அழகு இல்லாதவளா, அப்ப ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள் அப்படின்னு இருக்கிறது நம்ம பாக்குறோம் 17வது வசனத்துல. இப்ப இவனுக்கு யாக்கோபுக்கு வந்து என்னன்னா அக்கால் மேல பாசம் வரல, அந்த லேயா ராகேல் மேல அந்த அழகும் அந்த பார்வைக்கு அழகா இருந்ததுனால அவள் மேல அவனுக்கு ஆசை வந்திருக்கு. அப்ப இதை என்ன செய்யறாங்க 18ல வசனம் பார்த்தோம்னா, ராகேல் மேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரதியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அப்படி. அப்ப அவளுக்காக சின்னவளுக்காக அவன் ஆசைப்பட்டு செய்யறான். பாத்தீங்களா, அந்த லேயாளுக்கு என்னன்னா அந்த கூச்ச பார்வை கண்கள் போது அது அழகு இல்லாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அழகு இல்லாதனால திருமணம் ஆகாம எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அந்த முகம் அழகு இல்லைன்னா அது என்னது திருமணம் தள்ளி போய் இருக்குது. இதே அழகுள்ள பிள்ளைகள்னா சட்டுன்னு திருமணமா. அப்ப அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அக்காளுடைய அந்த கூச்ச சுபாவத்தை பார்த்து அந்த அத்தையுடைய மகனுக்கு அவளை பிடிக்கல. இங்க பாத்தீங்கன்னா ராகேல் 2வது மகளை தான் அவனுக்கு பிடிச்சிட்டு அதற்காக 7 வருடம் பாருங்க அவளுக்காக அவன் வேலை செய்யறத பாக்குறோம். இங்க லாபான் வந்து ஒத்துக்கிறார் பிள்ளைய கொடுக்கறேன்ட்டு. இத பாத்தீங்கன்னா அடுத்து 21வது வசனம் படிமா. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். 7 வருஷம் முடிஞ்சவொடனே இப்ப அந்த ராகேலுக்காக மாமனிடத்துல கேட்கிறாப்ல. அப்ப மாமன் என்ன செய்யறாரு, அந்த 7 வருடம் அது முடிந்ததுனால 25வது வசனம் இருந்து படிமா 28 வரைக்கும். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். பாருங்க, அந்த மூத்த மகள் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுனால இவர் தந்திரமா பாருங்களேன் ராகேல தரேன்னு சொல்லிட்டு லேயால கொடுக்குறாப்ல. அந்த இடத்துல அவன் காலையில பார்க்கும் பொழுது நமக்கு ராகேல கொடுக்காம லேயால மாமா ஏமாத்திட்டாருன்னு நீங்க எனக்கு வஞ்சகம் செஞ்சிட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவனுக்கு என்ன செய்யல, லேயால் மேல அவனுக்கு பாசம் வரல, ராகேல் மேலதான் அந்த பாசம் இருக்குது. உடனே மாமாட்ட வாதாடி அந்த 7 நாள் அவளுக்கு நிறைவேறின பின்பு திருப்பி அவளையும் திருமணம் பண்ணிக்கிறாரு அவரு. அப்ப இந்த இடத்துல ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது அந்த லேயாளுடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கும்ல. தகப்பன் வந்து போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் அதை அவனை யாக்கோபோட சேர்றா. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாக்கோபுக்கு வந்து லேயாள் மேல கொஞ்சம் கூட அந்த அன்பு இல்லாம ராகேல் மேலதான் இருக்குது அந்த இடத்துல. இந்த இடத்துல ராகேலையே அவன் திருமணம் பண்ணும் பொழுது அந்த லேயாளுடைய இருதயத்தை அந்த இடத்துல பாருங்களேன், அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள்ல. நம்முடைய கண்ணு இதனுடைய பார்வை கூச்ச பார்வைனாலதான் நமக்கு திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப அப்பா இந்த மாதிரி ஏமாத்தி கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை பாரு இப்படி நம்ம தங்கச்சி மேலதான் அவருக்கு பாசம் இருக்கிறதுனால அவ ஒரு புறக்கணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். அவ எவ்வளவு வேதனை அடைந்திருப்பா அந்த இடத்துல. பாத்தீங்கன்னா 30வது வசனம் படிமா அதுல. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். பாருங்களேன், யாக்கோபு ராகேலையை சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்து. அப்ப அதிகமா பாத்தீங்களா அந்த மூத்த மனைவி அவன் ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவன் அந்த வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருப்பான் அந்த கணவனோட தங்கச்சியுடைய அந்த வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. இததான் 31வது வசனம் படிமா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். பாருங்களேன், அந்த கணவனுக்கு இரக்கம் வரல,
தங்கச்சிக்கும் நம்ம அக்காவுடைய கணவரை அவ வந்து என்னது ஏத்துக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிறா, அக்காளுக்காக விட்டு கொடுக்கல. இந்த இடத்துல பார்க்கும் போது அவன் அதிகமா யார நேசிச்சா, ராகேல தான் நேசித்தான். ஆனா இந்த உடைய அற்பம், இவங்க 2 பேர் பண்ற அந்த அற்பத்தினால ஆண்டவர் பாருங்களேன், லேயாவுடைய அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்ப மனுஷன் பாருங்களேன் பிரியப்படுத்த முடியாது. அந்த இடத்துல அவளை அற்பமா அவளை படுத்துறாங்க. ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார் பாருங்களேன். லேயால் அந்த அற்பமா அவங்க என்றதை பார்க்கும்போது அவன் பாருங்க, ராகேல் மேலதான் லேயாலை பார்க்கிலும் அதிகமாய் நேசம் வைத்தான்னு சொல்லி இருக்கிறது. அப்ப அவளை ஒரு அற்பமா தான் அவன் நினைச்சிருக்கிறான் அந்த லேயால. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அற்பமா நினைக்கிறவங்கள தான் கர்த்தர் என்னைக்கோ நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். இங்க லேயாலே அற்பமா எண்ணப்பட்டதை பார்த்து கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருப்பாள். மலடியாள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையா லேயாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளைகளை வந்து ரூபனை கொடுக்கிறாரு, அடுத்து சிமியோனை கொடுக்கிறாரு, லேவிய கொடுக்கிறாரு. 4வது 35வது வசனம் படிமா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெரு நின்று போயிற்று. பாருங்க, 4வது பிள்ளைய பெத்து எடுத்த உடனே அவ அவ்வளோ அந்த புறக்கண்மை, யாரால? அப்பாவும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கணவரும் அவளை வந்து என்னது அற்பமா நினைக்கிறார், தங்கையும் அப்படிதான் நினைக்கிறா. இந்த இடத்துல அவள் கர்ப்ப கனியை திறந்து ஆண்டவர் 4 குழந்தைகளை கொடுக்கும் பொழுது 4வது குழந்தைக்கு அவ யூதா என்று அந்த இடத்துல துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தமா. யூதா என்றால் துதி என்ற அர்த்தம் அப்படின்னு பாக்குறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு அதுல நம்ம படிக்கிறோம் ஒரு இடத்துல. அப்ப லேயால் பெற்ற மகன் யூதா வம்சத்துல இருந்துதான் யூதா கோத்திரத்து சிங்கம் ஏசப்பா தோன்றினார். ஆமென். அப்ப அற்பமா எண்ணப்பட்ட ஒரு இடத்துலதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அங்க ராகேல இது பண்ணல, இங்க லேயாலதான் ஆண்டவர் கண்டு கொண்டு அவள் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவள் வம்சத்தை விருத்தி பண்ணுகிறார். அது இல்லாதபடிக்கு 4வது துதிப்பேன் என்று, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்றா பாத்தீங்களா. அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். அதுலதான் யூதா கோத்திரத்து சிங்கம் ஏசப்பா பிறந்தார் நம்ம பாக்குறோம். பாருங்க, அற்பமானப்பட்ட அந்த வாழ்க்கைய ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நம்ம பாக்குறோம் லேயாளுக்கு. 2வது பாத்தீங்கன்னா அண்ணால நம்ம பார்க்கலாமே. 1 சாமுவேல் 1வது அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1ல இருந்து படிமா. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமாதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இங்க பாருங்க, அங்க நம்ம என்ன பார்த்தோம், அவன் அற்பமா என்னதுனால ஆண்டவர் அங்க கர்ப்பத்தின் கனிய லேயாளுக்கு கொடுத்தால் பாக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயே 2 மனைவிகள் பாக்குறோம். மூத்தவள் தான் யாருன்னா அன்னாள், 2வது பெனினாளுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. இங்க இவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப இவ அந்த சக்காலத்தையுடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த 6வது வசனம் படிமா. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்களேன், குழந்தை இல்லாதனால் அது கர்ப்பத்தை அடைத்த கர்த்தர் தான் அது அற்புதத்தை செய்ய அடைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனை. அங்கிட்டு வந்து லேயால் பார்த்தது போலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா அண்ணால் எவ்வளவு பட்டிருப்பாள்ல அந்த இடத்துல. அவ எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருப்பா. பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொஞ்சம் பொழுது இவ உட்கார்ந்திருந்த அந்த ஏக்கத்தோட எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா அண்ணால். உண்மையில அந்த இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அந்த இடத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 8வது வசனம் படிமா. அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா என்றான். பாருங்க, அவன் என்னதான் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும், அந்த இடத்துல அவனுடைய 2வது மனைவி அவள துன்பப்படுத்தும்போது, அவளால எப்படி சஞ்சலம் இல்லாம இருக்க முடியும்? பாருங்களேன், சாப்பிடாமலாம் இருந்திருக்கிறா. எவ்வளவு துக்கப்படுத்தினாலோ தெரியல நமக்கு. அந்த இடத்துல அவ துக்கப்பட்டதுல அவ சாப்பிடாம மனவேதனையோடு இருக்கும் பொழுது தான், இது எல்க்கானா அந்த இடத்துல அந்த வார்த்தைய சொல்றத நம்ம பார்க்கிறோம். 10ல 11 படிமா 10, 11 இதுலயே. அவள் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இப் சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்ப பாருங்களேன், இவாட்ட வாதாட முடியாது. ஏன்னா சக்களத்தி ரொம்ப விசனப்படுத்துகிறா. கணவன் என்னதான் அங்க அவள வார்த்தைய ரொம்ப ஒரு சமாதானமான வார்த்தைய சொல்லி, அவன் தேற்றினாலும் அந்த இடத்துல அந்த தேற்ற முடியாத அந்த இருதயம், அங்க எங்க போறா அப்டின்னா, மனக்கசந்து எங்க போறா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறாள் அப்டின்னு நம்ம இதுல பண்ணி பார்க்கிறோம். அவ பிள்ளைய குடுத்தா நான் இப்படிலாம் இருப்பேன்னு பொருந்தனை பண்ணுகிறா. அப்ப இதுல எங்க சொல்யூஷன்னா, ஆண்டவர்ட்ட போனா தான் நமக்கு விடுதலை நமக்கு தவிர, எந்த மனுஷன் கணவர் மூலியமா கூட கிடையாது நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்க்கும்போது லேயாளையும் பார்க்கிறோம். இங்க ச சா இதுல அன்னாளையும் பார்க்கிறோம். அப்ப அவ கர்த்தரை நான் துதிப்பே சொல்லும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பார்க்கிறோம் நம்ம அந்த இடத்துல. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இவளுக்கும் 6 பிள்ளைகள் பிறக்கும் பார்க்கிறோம் நம்ம அடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கும். அப்ப இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ம எ நான் சக்களத்தி எவ்வளோ வேதனைப்படுத்தியிருந்தாலும், கணவன ஆறுதல் படுத்தியிருந்தாலும், அவ இருதயம் ஆறுதலே அடைந்திருக்காது. எங்க போய் நோக்கி பார்த்திருக்கிறான்னா, மனக்கசந்து கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறா. இன்னைக்கு நம்ம வேதனையினால ஒவ்வொரு நேரம் அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவங்க எப்படி லேயால யூதா கோத்திரத்து சிங்கம் அங்க பிறந்தாரோ, அதுபோல இங்க தீர்க்கதரிசியாகிய சாமுவேல கொடுத்தாரு. இவளுக்கு அந்த துக்கத்த எல்லாம் சந்தோஷமா நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல 19, 20 படி வசனம். இதுல 1 சாமுவேல்ல அவர்கள் 19. அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியை அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாத்தீங்களா? அந்த ஆறுதல் கணவர் சொன்னாலும் ஆறுதல் கிடைக்கல. எங்க போய் விண்ணப்பம் பண்ணான்னா, கர்த்தர் சமூகத்துல அவருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் மனக்கசந்து அழுதா, அத ஆண்டவர் பாருங்க கேட்டு, அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல குடுத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்மளும் எந்த பாடுகள் இருந்தாலும், ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா, இதுலயே நம்ம பார்த்தோம். 2வது காரியம் அன்னாளை பார்த்தோம். 3வது காரியங்கள் பார்த்தோம்னா, தாவீதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இதுல பார்த்தீங்கன்னா, தாவீத நம்ம பார்க்கிறோம். தாவீத இங்க 1 16வது அதிகாரம் 1ல இருந்து படிம்மா. 1 கர்த்தர் சாமுவேல். சாமுவேலை கர்த்தர் அ, சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகோமனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொஞ்சம் கொன்று 4 படி, போடுவானே 4 என்றார். படி. 4வது வசனம் படி. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு இப்ப அவன், இத பார்த்தீங்கன்னா, ச தாவீத அவங்க தகப்பன் ஒரு பொருட்டா கூட இந்த இடத்துல இல்ல. 7 பிள்ளைகள் அவனுக்கு இருக்கிறத தான் முன்னபடி இப்ப இதுல ஏசப்பா என்ன சொல்றாங்க, இதுல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீ வந்து இவனுக்காக யாருக்கு சவுலுக்காக நீ இது துக்கித்துக்கிட்டு கிடக்காத. நீ போ நேர போ. ஈசாய் ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. இவ்வளவு சொல்லி அங்க போறாரு. அவர் 5வது வசனம் படிமா. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இப்ப இவங்க அழைத்தானா? யாரு? இவர் போறாரு, சாமுவேல அழைக்கிறாரு. அதற்கு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 13 படி, 10 அதுல இருந்து இப்படி வசனம். ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை நோக்கி, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இங்க பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடுறாரு இல்லையா? உன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு பந்தி இருக்க கூப்பிடுறாங்க. நம்ம அந்த 5ல படிச்சோம். இவர் போயிருந்தா அந்த ஈசாய் என்ன செஞ்சிருக்கலாம்? தாவீதையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அது தாவீது அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்ட, ஏன்னா ஆடு மேய்க்கிறவன், அது புறக்கணிக்கப்பட்டவரா தான் இருந்திருக்காரு அந்த இடத்துல. பாத்தீங்கன்னா இந்த 7 பிள்ளையோட இவனையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே ஈசாயி. 7 பிள்ளைகள தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தடவையா சொல்லும்போது ஆண்டவர் இவன் இல்ல, இவன் இல்ல. அதுலதான் நம்ம 7வது வசனம் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க? அழகுள்ள மகனுங்களெல்லாம் 7 பேரை அவர் கூட்டிட்டு போறாரு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு? இது இல்ல அப்படிங்கும் போது, அதுக்கு பிறகுதான் 11வது வசனம் பாத்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாப்புல. ஏன் அவர் முதல்ல கூட்டிட்டு போல தாவீத? அப்ப பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் அனுப்பி அந்த இடத்துல 11 படிமா திரும்ப. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அப்ப பாருங்களேன், அந்த ஆடு மேய்க்கிறவன நான் ஒரு ஒரு இலக்கமான அந்த மகனை ஒரு பொருட்டாவே அவர் நினைச்சிருக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன் அந்த ஈசாய். அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களா தான் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்மளும் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிற ஆண்டவர் நம்மளையே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமே. அப்புறம் பாத்தீங்கன்னா 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து 13 படிமா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரு இந்த தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் அந்த 7 பேரை தெரிந்து கொள்ளல. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் ஆண்டவர் பாருங்க, இவங்க புறக்கணித்தாலும் ஆண்டவர் நம்மளை யார் யார் புறக்கணித்தாலும் அவர் தெரிந்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமே. நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது லேயாளை போல புறக்கணிப்பட்ட வாழ்க்கை, தகப்பனை, கணவர், தங்கை யாரா இருக்கலாம். நாம் யார் மூலமாக இப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இல்ல அன்னாளை போல மனக்கசந்த வாழ்க்கை இருக்கலாம். தாவீதை போல தகப்பனார் போல புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் லேயாள் மூலமாக யூதா கோத்திரத்து சிங்கம் பிறந்தது போல அன்னாள் துக்கத்தை ஆண்டவர் நீக்கி சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தது போல இஸ்ரவேலை ஆண்டார்னு அப்படி நமக்கு நியாயம் விசாரித்தார் இருக்குது சாமுவேல். அப்படி கொடுத்தது போல தாவீதை புறக்கணித்து அப்ப அவங்க தகப்பன் புறக்கணித்தது இருந்தாலும் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பெலிஸ்தர் கைகளுக்கு தப்பித்த இஸ்ரவேலுக்கு
காக ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறார் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும். இவர்களுடைய 3 பேருடைய வாழ்க்கையை சொந்த தகப்பனாரே கூட பிறந்தவங்களே எல்லோரும் புறக்கணித்தவர்களை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார்னா, இன்று நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? மாற்ற போகிறார். நம்ம பார்ப்போம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம் படிமா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். போதும். இப்ப எகிப்து தேசத்துல யாரு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்து அவங்க சிறுமை ஆண்டவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களை புறப்பட்ட நாட்களை போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கையா இருக்கலாம், நம்ம புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணி எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி அவர்களை புறப்பட பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கை என்று ஆண்டவர் விடுதலை பண்ணி அவர்களை புறப்பட்ட எப்படி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த போல ஆண்டவர் நம்மளே என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? உன்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து நீக்கி உன்னை நான் என்ன செய்ய போறேன்? அதிசயங்களை காண செய்ய போகிறேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம அடிமைத்தனம் எல்லாம் வாழ்க்கை மாற போகிறது. விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம அடிமைத்தன வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளை புறக்கணிக்கலாம், கூட பிறந்தவங்க புறக்கணிக்கலாம், இல்ல நமக்கு வேற யாரா ஃப்ரெண்டு எப்படி யோபு போல ஃப்ரெண்டுகள் வந்து அவனை வந்து எவ்வளவோ துக்கப்படுத்துறாங்க, அப்படியும் இருக்கலாம். ஃப்ரெண்டுங்க மூலியமா இருக்கலாம், கூட நம்ம பெத்த தகப்பன் தாயாரா இருக்கலாம். யார் புறக்கணித்தாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு நமக்கு நமக்கு கண்கள்ல தயவு கிடைக்க செய்வார். அல்லேலூயா. இவர்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினவர், நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் என்று கொடுத்திருக்கிற உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னும் நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை காண போகிறோம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய இடத்துல நம்மளும் புறக்கணித்து போய் இருக்கிறோம். அதுக்காக ஜெபிக்கலாம். அது ஒன்றும் கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா நம்மளோட கண்ணீர்களை தேவன் அறிந்திருக்காங்க. எவ்வளோ நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கோம், எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாவற்றும் தேவன் அறிந்திருக்காங்க. அதுக்கு எல்லாத்தையுமே தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்காங்க. அதிசயத்தை காண செய்வார். இப்பொழுதும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். உங்க யாருக்காவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க சித்ரா சிஸ்டர். அக்கா ட்ரேசி சிஸ்டர் வந்து ஒரு 10 நாளா வெளியூருக்கு போறாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு. அவங்க வேலை மேல இருந்து கூட்டிட்டு போறாங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வியட்நாம் போறாங்க. அக்காவுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், முட்டி வலி எதுவும் வரக்கூடாது. ஆபீஸ்ல இருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்காக தான் சிஸ்டர். வேற யாருக்காவது சிஸ்டர் அப்புறம் நம்ம ஒரு பிரதருக்கு ஃபோன் பண்ணோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆக்சிடென்ட் ஆனவிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு ஃபோன் பண்ணோம்ல, அவருக்கு என்ன பண்ணாங்க, 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த ரைட்டு கை ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு கால்ல ஆப்ரேஷன் பண்ணி இப்பதான் அவர் வந்து சுய நினைவுக்கு திரும்பி வராரு. கண்ணை திறந்து பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கை ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆனதால கையை எடுக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அவருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஜென்ரல் வார்டுல கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு நேரத்துல அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தாண்டி வரும்போது நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்காகவும் ஆண்டவர் அவருக்கு இது வரைக்கும் உயிர் கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. வேற யாருக்காவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கா? டெஸ்டிமனி ஏதாவது ஷேர் பண்ணணுமா? ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். அப்பா கிருபை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வேளையிலும் தேவனே வார்த்தையை தந்த விஜய சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி தேவனே. அப்பா தேவனே, எத்தனையோ இடத்துல அப்பா புறக்கணித்து போய் இருக்கோம். எத்தனையோ தேவனே வார்த்தைகளை கேட்டு தேவனே சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த நிலைமையில்
இந்த தேவன் நீங்க அந்த சிஸ்டர் மூலமாக பேசின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் அநேக இடத்துல அப்பா அவங்கள சாட்சியாக வைங்க. நிறைய இடத்துல அவங்கள வல்லமையாக நீங்க பயன்படுத்துங்க ஏசப்பா. நீங்க பயன்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி தேவனே. சித்தா சிஸ்டர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏசப்பா. ரே சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆஃபீஸ்ல இருந்து டூர் வெளியே போறாங்க 10 நாளுக்கு. என் தேவன் நீங்க அறிந்திருக்கீங்க ஏசப்பா. அவங்களோட அப்பா பலவீனங்களை எல்லாம் வச்சு நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா. உம்முடைய பலத்தினால இடை கட்டுங்க. அவங்களோட பலவீனங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அந்த ஊருக்கு போகும்போதும் அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், என்ன டெம்பரேச்சரா இருந்தாலுமே அதுக்கு அடாப்ட் ஆகணும் ஏசப்பா. அவங்களுக்கு மூட்டு வலியில இருந்து எதுவுமே அப்பா உடம்பு சரியில்லை ஃபீவர் எதுவுமே வராதபடிக்கு என் தேவன் ஏசப்பா அவங்களுக்கு பலனாகி இருங்க ஏசப்பா. எல்லா சுச்சுவேஷன் நீங்க பலனாகவும் அப்பா கிருபையாக அந்த இடத்துக்கு எதுக்கு போனாங்களோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வருவதற்கு, சந்தோஷமா இருப்பதற்கு அந்த 10 நாட்களும் நீங்க கிருபை அனுகிரகிங்க. நீங்க அனுகிரகிக்க போற கிருபைகளுக்காக நன்றி தேவனே. அப்பா அது மட்டும் இல்லாமல் மலராக்காவுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கண்ணோக்கி பாருங்க. உங்க பிசினஸ்ல ஒரு உயர்வை கட்டளையிடுங்க ஏசப்பா. வேலைக்கு ஆட்களை சீக்கிரமாக கூட்டிட்டு வாங்க அப்பா. நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுள் அங்க இருக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரால அந்த வேலைக்கு அப்பா ஜாயின் பண்ண முடியல, 2 நாள் இருந்துட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காதபடிக்கு நிலையாக இருப்பதற்கான ஆத்துமாவை நீங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நல்ல வேலையாட்களை தாங்க. அவங்க மனுஷனை நம்பி போகல ஏசப்பா. உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அகமாக்கி போடுங்க. எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. நீங்க அந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லான தேவனை ப்ராஃபிட்டை நீங்க தந்தரலுங்க ஏசப்பா. அதை மூடணும் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்க கட்டளிடுங்க இயேசுவே. அப்பா அசோக் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா மாற்றி போடுங்க அப்பா. அந்த சுச்சுவேஷனை எங்களால ஃபீல் பண்ண முடியுது. எவ்வளோ துக்கமா இருக்கலாம், என்ன பண்ணணும்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க குழம்பி போய் இருக்கலாம். ஆலோசனை கர்த்தர் நீங்க இருக்கீங்க, கைட் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு அப்பா எஸ்தருக்கும் ராஜா கண்கள்ல தயவு அனுகிரகித்த தேவன் அப்பா. உயர் அதிகாரி கண்கள்ல அவங்களுக்கு தயவு அனுகிரகிங்க. கொலீக்ஸ் கண்கள்ல தயவு அனுகிரகிங்க. கூட இருக்கிறவங்க எல்லாரும் கண்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்களை தயவு அனுகிரகிங்க ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறி போகட்டும். ப்ரெஷர், டிப்ரெஷன் எல்லாமே மாறி போகட்டும். ஒர்க்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அப்பா தேவனே சுச்சுவேஷன் நீங்க தந்தரலுங்க ஏசப்பா. தரப்போற கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. இன்னைக்கு வார்த்தையை தந்தது போல எத்தனையோ இடத்துல நாங்க புறக்கணித்து போய் இருக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ நேரங்களை உண்மை மறந்து போயிட்டோம்ப்பா. ஏன்னா எங்களால தாங்க முடியல அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எங்களால ஹேண்டில் பண்ண முடியாம ஏசப்பா போதும் என்னை நிப்பாட்டிட்டு உங்களை ஃபாலோ பண்றத இப்படி இருக்காதபடிக்கு உண்மை மட்டுமே நினைத்தரலும் ஏசப்பா. மனுஷனை தேடி போகக்கூடாது ஏசப்பா. அப்பா உண்மையே தேடி வரணும் ஏசப்பா. அதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அற்பமாக எங்களை உலகம் நினைக்கலாம், ஆனா எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிற நோக்கமும் பெரியது ஏசப்பா. என்றும் அழிந்து போக வேண்டிய ஒரு ஆத்துமாவை எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து இப்பொழுதும் ஜீவனாக வச்சிருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் அநேகமாக பயன்படுத்துங்க. எங்களோட ஓட்டமும் உமக்காக இருக்கணும். எல்லா ஓட்டத்திலையும் ஜெயமாக இருக்கணும். நிறைய ஆத்துமாக்களை உமக்காக தேவனை தெரிந்து கொள்ளணும். நிறைய ஆத்துமாக்களை உமக்காக கொண்டுட்டு வரணும். ஆத்துமா பாரங்களை எங்களுக்கு தந்தரலுங்க ஏசப்பா. நிறைய விஷயத்துக்காக ஜெபிக்கணும். ஜெப ஆவியினால நிரப்புங்க ஏசப்பா. நிறைய விஷயத்துல உங்களோட பேசணும். இந்த வேதத்தை அதிகமான தியானிப்பதற்கான கிருபையை தந்தரலுங்க. அதை வாசிக்கும் போது மறைப்பொருள்களை நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க வெளிப்படுத்துங்க. உம்முடைய அபிஷேகத்தை தந்தரலுங்க. உம்முடைய விஸ்டம் ஞானத்தை தந்தரலுங்க ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களை நாங்க செய்வதற்கு முன்பாக தாவீதை போல உம்முடைய சமூகத்துல வரணும். அதுல ஜெயிச்சிட்டுமா மறுபடியும் யுத்தம் பண்ணுவோன்னு போகாதபடிக்கு அப்பா. ஒரு தடவை ஜெயிச்சாலும் மறுபடியும் ஜெயிக்கணும்னு உம்முடைய சமூகத்துல இருந்தா வரணும். தோல்வி பெற்றாலும் உம்முடைய சமூகத்துல இருந்தா வரணும். அப்படிப்பட்ட இருதயத்தை மாற்றி அருளுங்க. எங்களோட கடினமான இருதயத்தை மாற்றி அப்பா உமக்காக நாங்க செவி கொடுக்கும் இருதயத்தை நீங்க தந்தரலுங்க ஏசப்பா. நீங்க தரப்போற கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு ஃபேமிலியும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஆசீர்வதிங்க. வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்க. பிசாசானவனும் அப்பா எவனே ஒழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஏசப்பா. அவனோட அப்பா தந்திரமான வலைக்குள்ள நாங்க யாருமே எங்க குடும்பம் எதுவுமே விழாதபடிக்கு நீங்க வேலை அடித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க அபிஷேகித்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க காத்துக்கொள்ளுங்க. எந்த பேச்சு, அகமான பேச்சு எதுவுமே அவங்க காதுகள்ல செல்லாதபடிக்கு உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களோட காதுகள்ல வரணும். எங்களோட கண்கள்ல, எங்களோட அப்பா இருதயத்துல முழுவதுமாக நிரம்பி இருக்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றின்னு
கேட்டுக்கொள்ளும் தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நாளைக்கு 8:55க்கு நம்மளோட ஜூம் மீட்டிங் இருக்கும். ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் மணி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு இல்லை பர்சனலாக ஜெஃப்ரி அண்ணனுக்கு எனக்கு நீங்கள் அனுப்பி விடலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பாய். குட் நைட்.